ஸ்ரீராம ஜெயம் மாதிரி ஏன் அதாவது சர்ச்சியல் அப்படிங்கிற விஷயம் வந்து சர்ச்சியல் தேவதையே அப்படிங்கிற அடிக்கடி நம்ம முணுமுணுத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய மாற்றங்கள் தரும். அந்த 18 நோட்ல 108 தடவை அப்படி எழுதும் பொழுது இந்த 108வது தடவை முடியும் பொழுது உங்களுக்கு நல்ல விஷயம் வந்து சேரும். ஏன்னா இந்த 18 அப்படிங்கிறது வந்து மிக ரகசியமான மிக பவர்ஃபுல்லான நல்ல ஒரு அழகான தேவதைக்கான ஒரு நம்பர் கூட. அதே மாதிரி அந்த நம்பருக்கான மிக தேவதை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம சர்ச்சியல் தேவதை. ஸோ மணி ஃப்ளோ, கோல்டு ஃப்ளோ பிளஸ் வாழ்க்கை கோல்டு மயமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சர்ச்சியல் தேவதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்றேன் இல்லையா, சரணாகதி முக்கியம். செஞ்சுதான் பார்ப்போமே, பேருக்கு பார்ப்போமே அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் கிடைக்காது. நமக்கு இது செஞ்சு பார்த்துருவோம், இது எவ்வளவு செலவாயிட போகுது, உங்களோட நேரம் மட்டும்தான். அந்த நம்பிக்கையை மட்டும் அதை உள்ள வைங்க. கண்டிப்பா யானையின் பலம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரியான சரளமாக பணவரவை வருவதை கண்கூடாக பார்க்கலாம். எப்போ நீங்க நம்பிக்கையா சில விஷயங்கள் செய்யும் பொழுது. இப்படி அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த சர்ச்சியல் தேவதைகள் எப்பப்பெல்லாம் நம்ம வந்து கூப்பிடலாம். முதல் தடவை கூப்பிடும் போது வெள்ளிக்கிழமையில கூப்பிடுங்க. வெள்ளி சல்லி அள்ளி தரும், அடிக்கடி நான் சொல்ற மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையில நல்லா குளிச்சுக்கோங்க. இவ்வளோ கஷ்டம் இருக்கு, நல்லா மனமுருக, அதான் சொல்லுவாங்க, அதுக்குன்னு கண்ணீர் வடிக்கின்றல, மனமுருக சரணாகதியோடு சர்ச்சியல் தேவதையே என்னையும் என் குடும்பத்தையும் தயவு செய்து இந்த பிரச்சனை பண பிரச்சனை காப்பாத்து, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளி தேவை, இந்த ஒளிமயமான வாழ்க்கை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உன்னை நான் ரொம்ப 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 நம்புறேன், அதனால நீ இந்த சர்ச்சியல் தேவதையை எங்க வீட்டுக்கு வா, என்னோட ஐக்கியமாய் விடு, இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் வியாபாரம் தொடங்குறேன், அதுக்கு ஹெல்ப் பண்ணு, அதுக்கு துணையாயிடு, நான் வந்து பணத்துக்கான விஷயத்தை போட்டு வச்சிருக்கேன், அதுக்கான விஷயங்களை எனக்கு ஹெல்ப் பண்ணு. இப்படி ஒரு மனிதன் பேசும்பொழுது மாரி அது மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா போதும். நம்ம பேசுறது கேட்குதா இல்லையான்றதான் நீங்க யோசிக்க வேணாம். கண்டிப்பாக கேட்கும். மனமுருகி ஒரு தெய்வத்தை வேண்டுனா எப்படி வரம் தருமோ அதே மாதிரி தேவதைகள் நம்மளை எப்பொழுதுமே ஏமாத்தினதே கிடையாது. ஆனா நம்புறாங்களான்னு பார்க்கும். நம்பி கை வச்சு செஞ்சு பாருங்க, அதுல கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ சர்ச்சியல் தேவதை உங்களுக்கு பண வரவை கண்டிப்பாக தரும். நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்ல நல்ல பதிவுகள் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.